பரபரப்பாக அரசியல் வானில் சிறகடித்து பறந்த வைகோ அரசியலில் இருந்து விலகி பெரியார் வழியில் மதிமுகவை ஒரு சமூக இயக்கமாக மாற்றப் போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார் வைகோ. அப்போது அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக போலீசார் அவர் மீது தேச துரோக வழக்கு தொடர்ந்தனர். அண்மை காலம் வரை கிடப்பில் கிடந்த இந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் வைகோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி, ஒன்று இந்த வழக்கை விரைந்து முடியுங்கள் அல்லது என்னை சிறையில் அடையுங்கள் என்று நீதிபதியிடம் கூறினார். அதையடுத்து வைகோவை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதனால் வெளியில் வருவதற்கு தமக்கு விருப்பமில்லை, கொஞ்ச நாட்கள் உள்ளேயே இருக்க விரும்புகிறேன் என்று வைகோ மனவேதனையுடன் சொன்னதாக கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு பெரியார் போல சமூக இயக்கமாக மதிமுகவை நடத்துவதற்கும் அவர் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் வைகோவின் கருத்தை உறுதிப்படுத்துவது போலவே கூறுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் அவர் அப்படி ஒரு முடிவெடுக்க கூடாது என்று அனைத்து கட்சியிலும் உள்ள நண்பர்கள் அவரை வலியுறுத்தி வருகின்றனர். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். Please subscribe to Today Cinema.